ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு வித்தியாசமான சிக்கன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் சிப்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், லஞ்சுக்கும் சைட் டிஷ் மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இதுக்கு சிக்கன் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கோங்க. இது போன்லெஸ் சிக்கன். அந்த சிக்கனோட பிரெஸ்ட் பீஸ் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எடுத்து தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக், அப்புறம் கர்ட், சால்ட், சில்லி இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் போலையாவது மேரினேட் பண்ணி வச்சுருக்கணும். மசாலாலாம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் சிக்கன் எடுத்து ஒரு பீஸாக தனியாக ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த 20 மினிட்ஸ் மேரினேஷன் டைம்குள்ளே அடுத்த ஸ்டெப்க்கு ரெடி பண்ணிடலாம். அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அதில் கொஞ்சம் உப்பு, பெப்பர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை ஒரு பீஸாக எடுத்து இதில் 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. லைக் ஒரு ஃபைன் லேயர் ஆஃப் இந்த மாவு இருந்துச்சுன்னா நல்லது. ஸோ இந்த மாதிரி நல்லா பெரட்டிட்டு அதை தனியாக திரும்ப அதே பிளேட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக எடுத்து 2 பக்கமுமே மாவு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆனால் ரொம்ப திக் லேயராக இருக்கக்கூடாது, ரொம்ப தின் லேயராக தான் இருக்கணும். இந்த ஸ்டெப்பு எல்லா சிக்கன் பீசஸ்க்கும் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஒரு பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நம்ம ஆம்லேட் மாதிரியே ஒரு எக்கோட மிக்சர் செஞ்சு வச்சுக்கணும். கொஞ்சமாக சால்ட்டும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஃபஸ்ட்டு கரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் முட்டை உடச்சி விடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த சில்லி பவுடர் கொஞ்சம் கரைஞ்சிருங்க, கெட்டியாக இருக்காது. ஸோ இதை பண்ணிவிட்டு ஒரு எக்கு உடச்சி விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா நம்ம ஆம்லேட் பண்ணுற மாதிரி பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கோங்க. ஸோ ஆயில் சூடாகிறதுக்குள்ளே அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸோ நம்ம எக் மிக்சர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதே மாதிரி இப்போ பிரெட் க்ரம்ஸ் இன்னொரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கோங்க ரெடியாக. சிக்கன் பீஸ் ஒன்றா எடுத்து ஃபஸ்ட்டு எக்கில் டிப் பண்ணிக்கோங்க. 2 சைடும் நல்லா டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு ஃபோக் எடுத்து இந்த பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக மேலே தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு திரும்பவும் நல்லா டஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி அந்த சிக்கனை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொறுமையாக எடுத்து திரும்பவும் ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுக்கும் போது ஒரு லேயர் ஆஃப் பிரெட் க்ரம்ஸ் அது மேலே சிக்கன் மேலே அழகாக ஒட்டியிருக்கும். பிரெட் க்ரம்ஸில் சிக்கனை புரட்டி எடுக்கும் போது கண்டிப்பாக ஃபோக்கோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எக்கு தொட்டுட்டு திருப்பியும் அதையும் தொடும் போது கை ஃபுல்லாக நமக்கு ஒட்டிக்கும். திரும்பவும் அடுத்தடுத்த ஸ்டெப் பண்ணுறதுக்கு நிஜமாவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபோர்க்கோ இல்லை ஸ்பூனோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பொறுமையாக பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சிக்கன் பீஸ்க்கும் இந்த 2 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஆயில் சூடானோடனே இதை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இந்த சிக்கன் ரெசிபிக்கு கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் சிக்கன் ரொம்ப பர்னும் ஆகாது, குக் ஆகாமலும் இருக்காது. ஸோ மீடியமாக வச்சு அழகாக 2 பக்கமும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. சிக்கன் ஒரு தின் லேயராக இருக்கிறனால ஈஸியாக குக் ஆகிடும், எக்கும் ஈஸியாக குக் ஆகிடும். ஸோ இந்த மேலே பிரெட் க்ரம்ஸ் கோல்டன் கலர் வந்த உடனே நீங்கள் அழகாக எடுத்துடலாம். எல்லா ஸ்டெப்ஸும் பக்காவாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்காதுங்க. ஏதோ ரெஸ்டாரண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னும் இதை ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே சாட் மசாலாவோ இல்லை பெரிய பெரிய மசாலாவோ இருந்தால் அதை நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.